ஹாய் சுட்டி ஸ்டோரி யூவர்ஸ். இந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஒரு காலத்தில் அழகான கிராமத்தில் டெய்சி அவளோட பாட்டியோடு வாழ்ந்து வந்தாள். முன் கோபக்காரி. அவள் எல்லா விஷயத்துக்கும் எதையும் யோசிக்காமல் கோபப்பட்டு கொண்டே இருப்பாள். ஆனால் தன் பாட்டின் மீது அவள் அன்பாக இருந்தாள். டெய்சி தன்னுடைய வீட்டில் மண்பானைகளை செய்து அந்த ஊரில் உள்ள கடையில் அவள் மண்பானையை விற்பனை செய்து வந்தாள். அந்த ஊரில் எல்லா மக்களும் டெய்சியிடம் தான் மண்பானை வாங்க வருவார்கள். டெய்சி, நீ பண்ற மண்பானை எப்படி இவ்வளோ அழகா இருக்கு. ஒவ்வொரு மண்பானையும் அவ்வளோ டிசைனாக இருக்கு. என் குடும்பத்தில் எல்லா இடமும் சொல்லியிருக்கேன், அவர்கள் உன்னிடம்தான் மண்பானை வாங்க வருவார்கள். டெய்சி, நீ எங்க இருக்க? நான் உன்னோட பாட்டி பேசுற. என்னால முடியல, நடக்க முடியல. நீ என்னோட மருந்த மறக்காம வாங்கிட்டு வந்துடு டெய்சி. டெய்சி தன்னுடைய பாட்டிக்கு மருந்து வாங்கிட்டு வந்து அவள் தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கிறாள். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி? நீங்க என்னிடம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? எதனால் நீ முன்னாடியே சொல்லல? இப்ப பாருங்க, உங்களுக்கு கால் வலிக்குது. நீங்க எது இருந்தாலும் என்னிடம் முன்னாடியே சொல்லுங்கள். நான் உன்னிடம் முன்னாடியே சொல்லியிருப்பேன் டெய்சி. ஆனால் நீ பாவம் கஷ்டப்பட்டு மண்பானை செய்து அதில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. உன்னிடம் காசு இருக்குமா என்று எனக்கு தெரியல. அதனால தான் நான் உன்னிடம் முன்னாடியே சொல்லவில்லை. அதுக்கப்புறம் டெய்சி தூங்கும் முன் அவள் தனக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்தாள். பாட்டி சின்ன வயசுல நம்ம கூட தான் இருக்காங்க. பாட்டியை நம்ம நல்லா பார்த்துக்கணும். பாட்டி சொல்ற மாதிரி நம்ம கையில காசு இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பாட்டியும் யோசிச்சிருக்காங்க, நம்ம இந்த வேலையில் எப்படியாவது முன்னேற வேண்டும். டெய்சிக்கு ஒரு தோழி இருக்காள். அவளுடைய பெயர் மீனா. அவளும் தன்னுடைய ஊரில் மண்பானை விற்பனை செய்து வந்தாள். அங்குள்ள எல்லா மக்களும் அவளிடம் தான் மண்பானை வாங்க வருவார்கள். அவள் எப்போதும் டெய்சியை பார்க்க அந்த ஊருக்கு வருவாள். அப்படி ஒரு நாள் டெய்சியை பார்க்க அவள் அந்த ஊருக்கு வந்து கொண்டு இருந்தாள். டெய்சி, நான் உன்னை பார்க்கத்தான் நான் உன்னோட வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கேன். நல்ல வேளை நான் இங்கேயே பார்த்துட்டேன். நீ நல்லா இருக்கியா? உன்னோட பாட்டி நல்லா இருக்காங்களா? உன் பானை வியாபாரம் எப்படி போய்கொண்டே இருக்கிறது? நான் நல்லா இருக்கேன் மீனா. நீ எப்படி இருக்க? உன் வீட்டில் உள்ள நல்லா இருக்காங்களா? என் பாட்டியும் நல்லா இருக்காங்க. என் பானை வியாபாரம் நல்லபடியா போய் கொண்டிருக்குது. ஆனால் நான் நிறைய சம்பாரிச்சு என் பாட்டியை நல்லபடியா பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் டெய்சி உன்னை நான் பார்க்க வந்தேன். நம்ம ஊர் பக்கத்துல பாலைவனம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஊர்ல ஒரு பானை போட்டி நடக்குது. நம்ம அதுல கலந்து கொண்டு அதுல ஜெயிச்சா நமக்கு நிறைய பணம் வரும். நீ நினைச்ச மாதிரி உன் பாட்டியும் பார்த்துக்கலாம், நான் நினைச்ச மாதிரி என் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம். நீ சொல்ற மாதிரி அந்த பானை போட்டியில் நம்ம கலந்துக்கலாம் மீனா. ஆனா அந்த பாலைவனம் ரொம்ப பெரிய பாலைவனமாச்சு. நம்ம அங்க எப்படி போகிறது? அதுக்கு எதுவும் வழி உனக்கு தெரியுமா? என்னோட தம்பி அந்த பாலைவனத்துக்கு அடிக்கடி செல்வான் டெய்சி. அவன் நம்மளை அழைச்சிட்டு அங்க போய் பாலைவனத்துல கொஞ்ச தூரம் விட்டுட்டு அவன் சென்றுவான். நம்ம அதுக்கப்புறம் பாலைவனத்தில் நடந்து சென்று அந்த போட்டியில் கலந்துக்கலாம். இருவரும் மீனாவின் தம்பி கூட அந்த பாலைவனத்தில் செல்கிறார்கள். இருவரும் வண்டியில் இறங்கி பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். டெய்சியும் மீனாவும் இரவு நேரத்தில் அங்கு டென்ட் கட்டி அங்கு தூங்கினார்கள். திரும்பவும் டெய்சியும் மீனாவும் அந்த பாலைவனத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் டெய்சிக்கு முடியாமல் இருக்கதால அவள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டாள். மீனா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது மீனா. நம்ம கொண்டு வந்த தண்ணி வண்டியில முடிஞ்சு விட்டது. இப்போ எனக்கு தண்ணீர் வேண்டும். உனக்கு தெரிஞ்சு இந்த பாலைவனத்தில் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா? எனக்கு ரொம்ப தாகம் அடிக்குது. என் தம்பி சொன்னா ஒரு பகுதியில் கேமல் அதிகமா இருக்கும், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணீர் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். இப்ப வா, நம்ம அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம்.
மீனா தம்பி சொன்ன மாதிரி எங்கு கேமல் இருக்குமோ அந்த இடத்திற்கு மீனாவும் டேசியும் சென்று கொண்டு இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் டேசிக்கு நடக்க முடியவில்லை. அதனால் டேசி மீனாவிடம் சண்டை போட்டு கொண்டு இருந்தாள். மீனா, நான் உன் கூட வந்தது ரொம்ப தப்பா போச்சு. எனக்கு தண்ணீர் வேண்டும். உனக்கு தண்ணீர் இருக்கும் இடம் தெரியுமா? எனக்கு தெரியல. நீ அங்க வா இங்க வான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. எனக்கு வேற கால் வேற வலிக்குது. நான் உன்னிடம் வந்து ரொம்ப தப்பா போச்சு. என்ன டேசி, எனக்கும் தான் கால் வலிக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கும் தான் தண்ணி தவிக்குது. இருந்தாலும் நான் பொறுமையா இல்லையா? ஏன் நீ மட்டும் கோவப்பட்டுட்டே இருக்க? கால் வலிக்குது தண்ணி வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்பெல்லாம் பண்ணாதது டேசி. அதுக்கப்புறம் மீனாவும் டெய்சியும் ரொம்ப சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் கொஞ்ச நேரம் சென்று டெய்சி ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டு அவள் சென்று விட்டாள். டெய்சி மீனாவிடம் சண்டை போட்டு அவள் மட்டும் தனியாக அந்த பாலைவனத்தில் சென்று கொண்டு இருந்தாள். ஆனால் அவள் எங்கே சென்று கொண்டிருக்காள் என்று அவளுக்கே தெரியவில்லை. டெய்சி சென்று கொண்டிருக்கும் போது அவள் அந்த கேமலை பார்த்து விட்டாள். மீனா சொன்ன மாதிரி இந்த கேமல் இங்கத்தான் இருக்கிறது. ஓ, அங்க பாத்தியா, அங்க தண்ணீர் இருக்கிறது. மீனா சொன்னது உண்மைதான். நம்ம அறியாம அவள் மீறி நம்ம கோவப்பட்டு விட்டோம். மீனா, என்ன மன்னிச்சிட்டு, நான் தெரியாம உண்மையை கோபப்பட்டேன். நீ சொல்றது போய் நினைச்சிட்டு நான் உண்மையில் கோபப்பட்டேன். இப்பதான் நடந்து போனா அங்க தண்ணீர் போய் நம்ம தண்ணீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் குடிச்சிட்டு நம்ம போட்டிக்கு கிளம்பலாம். வா மீனா. டெய்சியை மன்னிச்சவுடன் மீனாவும் டெய்சியும் அந்த இடத்திற்கு சென்று அங்கு தண்ணீர் குடித்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்ச நேரம் அந்த இடத்தில் ஓய்வு எடுத்தார்கள். நல்லவேளை மீனா, நான் உன்னிடம் சண்டை போட்டது ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஒரு வேகத்தில் போனேன். அப்பதான் அந்த தண்ணீரை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இருவரும் சிரித்து பேசிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். மீனாவும் டெய்சியும் அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வென்றார்கள். அதனால் அவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது. தங்க நாணயம் பெற்றதால் மீனாவும் டெய்சியும் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த காசை பாட்டியிடம் கொடுத்தால் அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த காசை வைத்து டெய்சியும் அவன் பாட்டியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.